ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் கௌதம் வந்துட்டு அந்த டாக்டர் கிட்ட ரிப்போர்ட்லாம் எப்படி இருக்கு? அது மட்டும் இல்லாம அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே பாய்சன் தான் குடிச்சாளா? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்காக போறாங்க. அதாவது ஏற்கனவே சர்டிபிகேட்லாம் குடுத்துட்டாங்க. அஞ்சலி வந்து அந்த பாய்சன் தான் குடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, அதுவும் ரொம்பவே கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவளுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து அவள வந்து பார்த்தீங்கன்னா காப்பாத்துனதா அந்த டாக்டர் வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பணத்த ஒரு ரவுடி கொண்டு வந்து குடுக்குறது, இது எல்லாத்தையுமே பார்த்து நம்ம கௌதமும், இலக்கியாவும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போ இவன் வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே டாக்டரே கிடையாது. டாக்டர் அப்படின்ற தொழில வச்சு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த சம்பாதிச்சுட்டு இருக்கான் போல அப்படின்ற மாரி வந்து நெனச்சு, நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு தங்களோட வேலைய வந்து பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது உண்மையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, அஞ்சலிய பத்தின ரகசியங்கள் இப்போ வெளிய வந்தாலே, அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்களுக்கு நல்ல விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா நடக்கிறதா இருக்கும். அதாவது கௌதம் வந்துட்டு, "டேய் டாக்டர் ஒழுங்கு மரியாதையா உண்மைய சொல்லிடு. உண்மையிலேயே அஞ்சலி அந்த விஷத்த குடிச்சாளா?" அப்படின்ற மாரி வந்து கேட்டு, இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ன்னு கூட பார்க்காம அந்த டாக்டர வந்து பார்த்தீங்கன்னா, உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. ஏன்னா, அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா உண்மையுமே வெளிய வந்து என்ன நடக்குது, ஏது நடக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நம்ம கௌதமும், இலக்கியாவும் முதல்ல இந்த டாக்டர்லாம் இதுல சம்மந்தப்பட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்ல. கடைசியில அந்த பணத்த வந்து பார்த்தீங்கன்னா வாங்கும்போது தான் வந்து பார்த்து கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு அத வீடியோ எடுத்துக்கிட்டு, "நீங்க உண்மைய சொல்றீங்களா? இல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எவிடன்ஸ நான் போலீஸ் கிட்ட குடுக்கட்டுமா?" அப்படின்ற மாரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. கடைசியில அந்த டாக்டருக்கு அதாவது அந்த டாக்டருக்கு ஒல வைக்கிறாங்க அப்படின்னும் போதே அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் ஒல வைக்கிற மாரி தான். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலையும் மொத்தமா இழுத்துட்டு கூட்டிட்டு போயிடுவாங்க. ஏதோ 5க்கோ 10க்கோ ஆசைப்பட்டு கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த வாழ்க்கையும் இழந்த மாரி ஆயிடும். ஜெயிலுக்கு போன மாரியும் ஆயிடும் அப்டின்ற மாரி வந்து சொல்லி, க பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமும், இலக்கியாவும் மிரட்ட ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில ஒரு வழியா வந்து பார்த்தீங்கன்னா, சரி ஓகே. நான் எல்லா உண்மையுமே சொல்லிடுறேன். நீங்க நெனைக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நான் சொன்னது, இந்த ரிப்போர்ட் எல்லாமே போயி, அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த விஷத்த குடிக்கவே இல்ல. அவ வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சா. உங்க வீட்ல இருக்கிற பைரவி மேடம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பணத்த குடுத்து இது எல்லாத்தையுமே பண்ண சொன்னாங்க அப்டின்ற மாரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. இத கேட்டதும் பயங்கரமான ஷாக்கு. இந்த அஞ்சலியோட விஷயத்துல இப்போ பைரவி எப்புட்றா வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்வ் ஆனாங்க அப்படின்ற மாரி வந்து சொல்லி, ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பைரவி வந்து அ தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாரியும், இவங்க தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற மாரியும் தான் நெனச்சுட்டு இருந்தாங்க. ஆனா பைரவியோட சப்போர்ட் மூலியமா தான் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்ச உடனே, கௌதமும், இலக்கியம் வந்துட்டு இதுக்கு மேல இந்த விஷயத்த சும்மா விடக்கூடாது கௌதம் அப்படின்ற மாரி வந்து சொல்லி 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா இது பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரியே அந்த டாக்டர் கிட்டயும் இப்போ வாக்குமூலம் வாங்க ஆரம்பிச்சுறாங்க. ஏன்னா இப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் வெளிய வந்துச்சு அப்படின்னா அஞ்சலி உஷாராயிடுவா. அஞ்சலிய உஷாராக விடக்கூடாது அப்படின்றதுக்காக, அந்த டாக்டர் கிட்ட எல்லாத்தையுமே தெளிவா வாக்குமூலம் வாங்கிக்கிட்டாங்க. இந்த வீடியோ எவிடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க போலீஸ் கிட்ட குடுக்க போறது கிடையாது. பட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏதாச்சும் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீடியோ போலீஸ் கிட்ட போகும் அப்படின்ற மாரி வந்து சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ வச்சு இப்போ அடுத்ததா பயங்கரமா மாஸ் காட்ட போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.